வணக்கம் நண்பர்களே. இந்திய அரசியலில் முக்கியமான ஒரு 3 டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா, பொங்கல் அன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருந்தாரு. இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 3ல மொத்தம் 11 ஆடியோக்கள் டேப்ஸை வெளியிட போகிறோம். இந்த 11 ஆடியோக்கள் வெளியாகி முடியும் போது தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை உண்டாகும் அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டு, ஃபர்ஸ்ட் ஆடியோவாக யாருடைய ஆடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாருன்னா, திமுகவுடைய பொருளாளர் டிஆர் பாலு இருக்காருல்ல, அவரும் தமிழக உளவுத்துறையுடைய முன்னாள் தலைவராக இருந்த ஜாபர் சேட் இருக்காருல்ல, அவருக்கும் இடையேயான ஆடியோவை தான் அண்ணாமலை ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா 2வது ஆடியோ இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன ஆடியோ, யாருடைய ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய எம்பியாக இருக்கக்கூடிய ராசா இருக்கார் பார்த்தீங்களா, ராசா அவர்களும் தமிழக உளவுத்துறையுடைய முன்னாள் தலைவராக இருந்த அதே ஜாபர் சேட் இருக்காருல்ல, அவருக்கும் இடையேயான ஆடியோ தான் இப்போ அண்ணாமலை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதில் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, திமுக 2G விசாரணையை இப்படி தான் எதிர்கொண்டுச்சு பாருங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. கடைசி அண்ணாமலை என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, ஆடியோவை வெளியிட்டு இது இன்னும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. மொத்தம் 11 ஆடியோக்கள் ரிலீஸ் ஆக போகுது. 2 ஆடியோ தான் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னும் பேலன்ஸ் 9 ஆடியோக்கள் இருக்கு. ஸோ இன்னும் இது முடியலை அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சுட்டி காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த 2G கேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய மேல்முறையீட்டு ஹியரிங்கு இப்போ சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்துக்கு இருக்கு. இது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ இந்த நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் ராசா அவர்களுடைய ஆடியோவை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறது ராசா அவர்களுக்கு ஒரு புதிய சிக்கலை உண்டாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ தமிழக பாஜகவினர் தமிழக மீடியாக்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டு? பாஜகவுக்கு எதிராக ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு விஷயம் கிடைச்சாலும் போதும், அதை 24 மணி நேரமும் பிரேக்கிங் நியூஸ் போட்டு தமிழக மீடியாக்கள் ஒளிபரப்புவாங்க. ஆனால் இப்போ அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 3 வெளியிட்டு இருக்காரு. 2 ஆடியோக்களை இப்போ வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. எந்த ஒரு மீடியாவும் இதை எடுத்து ஒரு விவாத நிகழ்ச்சியை நடத்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜகவினர் தமிழக மீடியாக்கள் மீது பிரதான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. மீடியாக்களுடைய பலம் மட்டும் திமுக கவர்மெண்ட் கிட்ட இல்லை அப்படின்னா, எப்போவோ திமுக அரசாங்கம் இந்நேரம் வீட்டுக்கு போயிருக்கோம். மக்கள் இவ்வளவு மீடியாக்களுடைய சப்போர்ட் இருக்கும் போதே திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிராக மக்கள் ஆட்சிக்கு எதிராக கொந்தளிப்பில் இருக்காங்க அப்படிங்கிறது பாஜகவினருடைய பதிவுகளாக இருக்கு. ஸோ இது முதல் டாபிக்ங்க. 2வது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்களின் அதிரடி அப்படிங்கிறது 2வது டாபிக். 2020 நினைக்கிறேன், உத்தரப்பிரதேசத்தில் ஒரு திட்டத்தை தொடங்குறாங்க. என்ன திட்டம்னா, மிஷன் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை தொடங்குறாங்க. இந்த திட்டத்துக்கான நோக்கம் என்னன்னா, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய சேஃப்டியை இம்ப்ரூவ் பண்ணுறது, பெண்களுடைய டிக்னிட்டி இருக்குது பார்த்தீங்களா, பெண்களுடைய கண்ணியம் காக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு தீமாக வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உமன் எம்பவர்மெண்ட், பெண்கள் நல்லா படித்து பெரிய ஒரு சமுதாயத்தில் பெரிய ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேம்பெயினாக வச்சு மிஷன் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை லான்ச் பண்ணுறாங்க. அந்த திட்டம் தொடங்கி 3 வருடம் ஆயிடுச்சு. இப்போ என்சிஆர்பி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு டேட்டாவை வெளியிட்டிருக்காங்க. இந்த கன்விக்ஷன் ரேட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது என்னப்பா கன்விக்ஷன் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குற்றம் ஒரு இடத்துல நடக்குது. அந்த குற்றம் நடந்த உடனே காவல்துறையினர் அந்த இடத்துக்கு போய் யார் விசாரணை நடத்தி யார் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணி குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணி நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் நீதிமன்றத்தில் வாதம் புரிந்து அரசாங்கத்துடைய வழக்கறிஞர்களை வச்சு வாதம் புரிந்து தண்டனை வாங்கி கொடுக்கறது தான் கன்விக்ஷன் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது 2022வது ஆண்டுக்கான இந்த கன்விக்ஷன் ரேட் சதவீதம் இருக்குது பார்த்தீங்களா, அதை என்சிஆர்பி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கும் பார்த்தீங்களா, அதில் கன்விக்ஷன் ரேட்டில் உத்தரப்பிரதேசம் தான் நாட்டிலேயே முதல் இடத்துல இருக்குது அப்படிங்கிற புள்ளி விவரத்தை நம்ம பார்க்க முடியுது. மொத்தம் 70.8% இப்போ உத்தரப்பிரதேசத்தில் 100 பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது அப்படின்னா, அதில் 71% குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு. உத்தரப்பிரதேச அரசாங்கம், உத்தரப்பிரதேச காவல்துறை தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ளி விவரத்தை பார்க்க முடியுது. அப்போ நாட்டிலேயே அப்ராக்சிமேட்டாக 71% கன்விக்ஷன் ரேட்டோட உத்தரப்பிரதேசம் ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்கு. மீதி எல்லா மாநிலத்தையும் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா யூபி பக்கத்தில் கூட நெருங்க முடியலை. ராஜஸ்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ராஜஸ்தானுடைய கன்விக்ஷன் ரேட்டு 37.2 பார்க்கப்படுது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் கன்விக்ஷன் ரேட்டு 37.2. இது மாதிரி பல மாநிலங்கள் பின்தங்கிய நிலைமையில தான் இருக்காங்க கன்விக்ஷன் ரேட்டில். ஆனால் யூபி கவர்மெண்ட் சர்க்கார் தான் 71%ஓட ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதுதான் யூபி மாடல் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் சமூக வலைதளத்தில் பாராட்டிக்கிருக்காங்க. இது 2வது டாபிக். 3வது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது
ஒரு வீடியோவை பார்க்க முடிஞ்சிச்சு. என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் வட்டம் வடமதுரை பேரூராட்சியை சேர்ந்த 14வது வார்டு உறுப்பினர் கணேசன் அவருடைய பேர். அவருடைய மனைவி தான் வடமதுரை பேரூராட்சியுடைய தலைவராக இருக்காங்க, திமுகவை சேர்ந்தவர். இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருடைய ஆதரவாளர்களோட வந்து தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய அந்த மைல் கல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மைல் கல்ல ஊருடைய பேர் கிலோமீட்டர்லாம் இருக்கும்ல, அதில் ஹிந்தி மொழியில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த பேரை வந்து கருப்பு மையை கொண்டு அடிச்சிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ ஹிந்தியை வந்து மத்திய அரசாங்கம் திணிக்க பார்க்குறாங்க, தேசிய நெடுஞ்சாலைத்துறை வந்து திணிக்க பார்க்குறாங்க, அதனால தான் அந்த மைல்கல்லில் இருக்கக்கூடிய இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹிந்தி மொழியை கருப்பு மை கொண்டு நாங்கள் அழித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் பேட்டி வந்து கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, தேசிய நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மைல்கல். தேசிய நெடுஞ்சாலை அப்படின்னா இந்தியாவில் எந்த மூலையிலிருந்து கூட அந்த சாலை வழியாக லாரி வரும்னு வச்சுக்குவோம். இப்போ வட மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் இருக்காரு, ஒரு லாரி டிரைவர் இருக்காரு அப்படின்னா, அவர் அந்த சாலையை பயன்படுத்துகிறாரு அப்படின்னா அந்த மைல்கல்லை பார்த்து, அந்த மைல்கல்ல இருக்கக்கூடிய ஹிந்தி லாங்குவேஜை பார்த்து தான் ஓகே கரெக்டான ரூட்டில் போய்க்கு இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். இத்தனைக்கும் அந்த மைல்கல்ல ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஹிந்தியில் இல்லை, நம்ம தாய்மொழியான தமிழில் தான் இருக்குது, அடுத்து தான் ஹிந்தியில் இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்படி இருந்தும் எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு முயற்சியை மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப வேதனையாக இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு ஒரு புகைப்படத்தை பார்க்க முடிஞ்சிச்சு. என்ன புகைப்படம்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ரேஸ் கோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரேஸ் கோர்ஸ் பகுதியில் ஜிடி நாயுடு தெரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வந்து இருக்குது. திமுகவுடைய நிர்வாகி ஒருத்தர், அவருடைய பேர் வந்து ரகுநாத் அப்படிங்கிற ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த ஜிடி நாயுடு தெருன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் நாயுடு அப்படின்னு சொல்லிட்டு அதை கருப்பு மையால் வந்து அடிச்சிருக்காரு. பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் இருக்கக்கூடாது, எல்லாம் சமத்துவமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி வந்து கொடுத்துருக்காரு. பாஜகவுடைய மாநில தொழில் பிரிவுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வகுமார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கோவை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை காண்டாக்ட் பண்ணி அந்த போர்டில் ஜிடி நாயுடு தெரு அப்படிங்கிறதுல நாயுடை வந்து கருப்பு மையால் திமுக நிர்வாகி அழிச்சிருக்காரு, உடனடியாக நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும், அந்த இடத்துல முன்னாடி இருந்த மாதிரியே ஜிடி நாயுடு தெரு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் பலகை வைக்கப்படணும், இல்லை அப்படின்னா போராட்டம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வந்து வெளியிடுறாரு. பிறகு கொஞ்ச நேரத்தில் ஜிடி நாயுடு தெரு அப்படின்னு சொல்லிட்டு பழைய போர்டே வைக்கப்பட்டிருக்கு. இந்த அப்டேட்டை நம்ம பார்க்குறோம். நம்ம ஆரம்பத்திலேருந்து ஒரு விஷயத்த சொல்லிக்கிருக்கோம், பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் இருக்கிறதுனாலயே அவங்க வந்து ஜாதி வெறியர்கள் அப்படின்னு முத்திரை வந்து குத்த முடியாது. அதே மாதிரி பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் இல்லாதவங்க கூட ஜாதியில் வந்து பெரிய பற்று இல்லாதவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் இல்லாதவங்களும் ஜாதி வெறியர்களாக இருக்கலாம், பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் இருக்கிறவங்களும் ஜாதியின் மீது பெரிய பற்று இல்லாமல் நியூட்ரலாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஃபேக்ட்டு. ஸோ இதை பற்றி, இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.